தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் கூட நமது ராணுவ நடவடிக்கைகளில் முழு அதிகாரம் வழங்கப்பட்டு எத்தகைய போர் நடவடிக்கைகள் எப்போது எந்த இடத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரி ராணுவ நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது குறித்து அவர் நேற்று பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பது, எப்படி தண்டனை வழங்குவது என்பது குறித்து மட்டுமல்லாமல் யார் அவர்களின் பின்னால் இருந்து இயக்குவது என்பதை கண்டறிந்து பயங்கரவாதம் அமைப்பு இதுவரை காணாத அளவு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியிருக்கிறார். இந்தியாவும் உறுதியாக தெரிவிக்கும் உலகம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்தியா உறுதியாக தெரிவிக்கவும் உலகம் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு மீது தாக்குதல் என்றல்லாமல் பயங்கரவாத இயக்கம் அதனுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று திமுக தன்னுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மனசில் வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பது அது மாதிரி அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிளீனாக சொல்லியாச்சு. ஸோ இந்த குழுவுக்கு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் ராஜ்நாத் சிங், அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பாராளுமன்ற அலுவலர் துறை அமைச்சர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லா கட்சிகளும் வந்தாங்க. எல்லா கட்சிகளும் யாரும் கன்ஃபரன்ட் பண்ணலை. காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் ஒரு கட்சி 2-3 கட்சி பிரதமர் ஏன் இந்த குழுவுக்கு வரல? இது முக்கியமான செக்யூரிட்டி பற்றி, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் பிரதமர் வராது சரியில்லை அப்படிங்கிறத லைட்டாக சொன்னாங்க. அவரும் சொன்னார், நாங்களும் சொன்னோம். இதுதான் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே குரலில் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எல்லோரும் ஒரே மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதாவது நேற்றைக்கு தாக்குதல் நடந்திருக்கு, இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு. இதுல பேசுற ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு? நேற்றைக்கு தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கட்டாயத்தின் காரணமாக நடத்தப்பட்டதா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல முறை தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா இந்தியா இது போன்ற ஒரு ரீடாலியேட் தாக்குதல் நடத்தல. எதனால இது நடத்தப்பட்டது அப்படின்னு நியாயப்படுத்தினாங்களா? இது என்ன சொன்னாங்க? இல்ல, பல முறை நடந்ததுன்னு சொல்லும் போது அது செக்யூரிட்டி போர்சஸ் கூட நடந்த சண்டை. அதாவது டெரரிஸ்ட் இயக்கம் ஆயுதம் வைத்திருக்கிறவங்க பயங்கரவாதிகள் வைத்திருக்கின்ற ராணுவ உறுப்பினர்கள் மீது தாக்கப்பட்டது. இது இன்னசென்ட் பப்ளிக், எதுவுமே அறியாத பொதுமக்கள் போனப்போ நடந்த மிகப்பெரிய அட்டாக்கு. இதில் 26 பேர் இறந்துருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் மிகவும் வருத்தமான சூழ்நிலையில் இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறத அவாய்ட் பண்ணுவதாக செய்யறாங்க. பிரதமர் ஏன் கலந்து கொள்ளணும் ஏதாவது சொன்னாங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஒரு கோரிக்கை முன்பு வைக்கப்பட்டது, அதே கோரிக்கையை வச்சிருக்கோம். 1000 காரணம் இருக்கலாம். ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற பொழுது இந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கூட ஆட்சியில் இருந்திருக்கோம். இது மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வரும்போது சில மேட்டர்ஸ் சொல்லலாம், சில மேட்டர்ஸ் சொல்லக்கூடாது, சில சொல்லியும் சொல்லாமல் இருக்கலாம். ஆகவே இது மிக இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குது. 2 இராணுவமும் ஃபீல்டில் இருக்காங்க, களத்தில் இருக்கின்ற பொழுது எது சொன்னாலும் தவறாயிடும். ஆகவே இது கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறது அரசாங்கம் செய்கிறது கரெக்ட் தான். 28 மாசம் நடந்த 28 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல கூட்டங்கள் நடந்தது. அப்பவும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அப்பவும் ஒரு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அதை நடத்தப்படல. நேற்றைக்கு இருக்க பிறகு ஒரு போர் சூழல் நீடித்து கொண்டிருந்த இந்த சூழலில் முக்கியமான இந்த பாதுகாப்பு தொடர்பாக நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் யாராவது முன்வைக்கீங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுறோம்னா முன்னாலே எனக்கு சொல்லியிருக்கோம், கடையிலாம் எழுதியிருக்கோம், எல்லா கட்சியும் சொல்லியிருக்குது. அது கூட்டப்படாமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்கள் அரசாங்கத்தில் இருக்கலாம்.
அதனால கூட்டாமல் இருக்கலாம். அந்த நியாயமான பொதுவாக வந்து பொது வழியில் அது பாராளுமன்றம் கூட ஒரு பொது வழி மாதிரி தான் ஆயிடுச்சு. அது கன்ஃபைன்டா ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ் இதில் இருந்தால் கூட, ஒரு அறையில் இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் பேசுறது வெளிப்படையாக எல்லாம் வெளியில் போகுது. ஆகவே சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இது போல இடத்துல பேசக்கூடாதுங்கிறது சாதாரண நடைமுறையில் இருக்குது. நம்ம எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்ல அதை செஞ்சிருக்கலாம். குறிப்பிட்ட மதத்தை வந்து பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி திமுக சார்பில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு வந்து ஆளுநர் தரப்புல என்ன சொன்னாங்க? உடனுக்குடன் இது பார்லிமெண்ட் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. இதை வான் பண்றோம். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்தில் சார்ந்து பேசக்கூடாது வான் பண்றோம். ஏன்னா பொதுவாக மதத்தை பற்றியே மதம் சார்ந்து இந்த அரசாங்கம் பேசிட்டே இருக்குது, அதுக்கு பாரா நடந்துட்டு இருக்குது. அதனால மதச்சார்பு இல்லாமல் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் வான் பண்றேன். திமுக சார்பில் வான் பண்றேன். தகவல் வெளியாக இருக்கு. அது போன்ற ஒரு நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்ற பேர் இந்த தாக்குதல் இருந்திருக்காங்க. நம்பர்ஸ் வந்து மத்திய மொத்தம் அபிஷியலா 26 பேர் தான். அதுல ஒரு ஃபாரினர் இருக்காங்க. அபிஷியலா 26 பேர் தான். அதை கடந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரோ வேற யார் பிரதமரோ யாரும் இதுவரை சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி தீவிரவாதிகள் நம்ம இந்தியா தரப்புல இருந்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அல்லது அது மாதிரி நம்மளுடைய இழப்பு ஏதாவது இருக்கா? 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபாரினர். பயங்கரவாத அமைப்புகள் மீது புதிய தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கார்கள்? அது பற்றிய புள்ளி விவரங்கள் இந்த கூட்டத்தில் புள்ளி விவரங்கள் தகவல் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. அது நடந்திருக்கலாமா இல்லையாங்கிறது கூட இன்னும் சொல்லலை. தெளிவா தீவிரவாதிகள் மனிதர்கள் தானே. 22ஆம் தேதி முதல்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. நேற்றைக்கு இந்தியா திரும்பி ரீடார்கெட் பண்ணி நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நீங்களே சொன்னீங்க பேட்டிக்கும் போது ஆரம்பிக்கும் போது இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு போர் மூடும் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த போர் மூடும் சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்து வருதா? இல்ல தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துவதற்கு போர் மூண்ட சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அந்த சூழ்நிலைகள் இப்போ இருந்துட்டு இருக்குது. அதை தணிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் ஏற்படல. இன்னும் மீண்டும் தீவிரவாதிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஏதாவது அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது. தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணா அது ரிட்டாலியேட் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த போர் சூழலை தணிப்பதற்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை தணிப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதட்டம் தணிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ பதட்டம் நிலையை கொண்டிருக்கிறது. ரெண்டு போர் வீரர்களும் 2 அரசாங்கத்தினுடைய ராணுவமும் களத்தில் இருக்காங்க. இப்போ போரை எப்படி தவிர்க்கிறதுன்னு எப்படி யார்கிட்ட பேச முடியும்? 2 பேருமே போர்க்களத்தில் இருக்காங்க. ராணுவத்துக்கு முழுசா அதிகாரம் கொடுத்தாச்சு. இவர் பிரதமர் கையில அதிகாரம் கிடையாது. ராணுவத்திற்கு நீங்க இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க டீல் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இடத்தை சூஸ் பண்றது, டார்கெட்டை சூஸ் பண்றது,